நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கழுவிட்டு தான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணும், கொஞ்சம் ஜீரகம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நம்ம வதக்கியாச்சுன்னா அந்த மட்டன்லேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ விசில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதில் 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, கொஞ்சம் சோம்பு, அது சேர்த்ததும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 மிளகாய். இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதிலே நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்குறோம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேவிச்ச மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம மிக்ஸி கழுவுல தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினாலும் உப்பு காணல, நம்ம இந்த டயத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுருக்கோங்க, அதனால நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுடைய விருப்பத்தாக கட்டியாக கொஞ்சம் கிரேவி என்ன வற்ற வைக்கணும் இங்கே வச்சுக்கலாம். இல்லை இந்த அளவு நமக்கு சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.